முடியல போய் வேடா என்னுடைய மகள் 36 மாதங்களாக கர்ப்பமாக இருந்தாலே அவளுடைய கஷ்டம் தீர வேண்டும் என்று சிவபெருமானை வணங்கினேன். அவர் அருளால் 2 கனிகள் கொடுத்தார். வறுத்து கொடுத்தாரா? இல்லப்பா, வேசி கொடுத்தாரு. வறுத்து கொடுத்தாரா? என்ன வேதனைப்பட்டுக்கிறேன் இந்த நேரத்தில். சொல்லுங்க, பத்தி சொல்லாதான் தெரியும். ஒரு கனியை புசித்த உடனே அவனுக்கு வயிறு வலி ஏற்பட்டு ஏதாச்சும் தெரியலையே. குழந்தைக்கு தலைக்கு திரு போச்சா? ஏன்னா அவன் அப்படிதான் இருக்காங்க. நீதான் சொல்லுவேன். அடுத்த ஜீட்டு நாயுடே நீதான். அதானே அந்த நாள்ல ஜீட்டு நாயுடு நினைச்சா ஒரே இரவுல ஒரு மாளிகை 7 மாளிகை கட்டி அந்த ஒரே ராத்திரி இடிச்சு மண்மட் ஆகிடுவான். அதனால தான் ஜீட்டு நாயுடுன்னு சொல்லுவாங்க. ஜீட்டி நாயுடு ஒரு நாயுடு ஜீட்டிங்க. நாயுடு ஜீட்டிங்க. நாய் வயித்துல போஞ்சா நாய் வயித்துல போஞ்சா அது மேல பேச கூடாதுடா. நம்மள நாலு அக்கா தங்கச்சி பொறுத்தவன் மேல பேசலாமா? அம்மா இடுப்படியா துடிச்சுக்கிறாங்க ஐயா. பொறுக்கும்போது ஆம்பளைங்களாம் போலாமா? என்ன தெரியா பேசுறீங்க? இது உள்ள யாரா இருப்பாங்க. கேட்டு போறோம். எங்க அக்கா பொண்ணு கூட தான் வேலை செய்யுது ஐயா. 1/2 மணி தான் வேலை செய்யுது. நான் போய் கேட்டுக்கிறேன். அம்மா எப்படி கேட்டுங்க? ரொம்ப அருமையா பாக்கட பிரசவம். ஆமா ஆமா. நீ நல்ல நக்கு நானே புயல் இல்லாம தரமாறி கிடக்குற இந்த நேரத்துல வந்து என்னடா சேதியா? ரெண்டு பாயிண்ட் வாங்கி குத்தின புயல் என்னதான் பண்ணிட்டு வெறும் தூள் புயலா வாங்கி குத்திட்டியாடா? அம்மா உள்ள வந்தாங்களா? பெற்ற எப்படிங்கிறாங்க? டேய் பையா, என்னடா சேதியா? அந்த அம்மா உள்ள வந்துக்கிறாங்க. மாசமாகறாங்கடியா? மாசமாடா? பங்குனி மாசமா சித்திரை மாசமாடா? அவங்களுக்கு பிரச்சனை பார்க்கணும். டேய் பிரசவம் பார்க்கணுமா? பிரசவத்திலே பேர் போனவடா நான் பாக்குறேன்டா. டேய் அம்மா ராஜாத்தி விஸ்வதபானு நல்ல முக்குடி அம்மா, நல்ல முக்குடி. அந்த நாட்டாடறிய ராஜாத்தி அட தாண்டியம்மா அப்படிதான் இருக்கியம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கிறிய, கொஞ்சம் பொறுத்துக்கிறியம்மா. குழந்தை பெற்று போத்து அம்மா இவன் முக்கிக்கிறான். கம்மியாட்டி முண்டா அம்மாளுக்கு குழந்தை பொந்துக்குதுடா. டேய் பேராண்டி, எனக்கு கண்ணோ தெரியல மண்ணோ தெரியல. ஆனா யாரும் வெளிவிட போயில சாண்டா கொண்டு போயா? டேய் பேராண்டி, கண்ணோ தெரியல மண்ணோ தெரியல. இறானா தலைவி பாத்தி சொல்றேன். அவர் தடி எப்படி பார்த்து சொல்லுவாவா? தடி பார்த்தா எப்படி தெரியும்? டேய் பேராண்டி, நம்மளுக்கு பிறந்த குழந்தை தடவி பார்த்தனா கொம்பு கொடிமா இருந்தா புள்ளேன்னு சொல்லுவேன். சிமெண்ட் தர மாதிரி அம்மாய மயன்னு இருந்தா போட்டு சொல்லணும். பொட்ட பையன் மொத்த சாவச்சிடுவாங்க. என்ன பண்ண அம்மாளுக்கு பிறந்த குழந்தை தடவி பார்த்ததுல அம்மாவுக்கு ஆம்பளை போல போல பிறந்துக்குது. ஆம்பளை போல பொண்ணுக்கு எனக்கு பேரன் பிடித்து புள்ள வர பந்தேரா அதெல்லாம் பாண்டிச்சேரி போன தலைவாங்க கூட 50,000 தலைவாங்க. கண்டாஸ்து கடையாடல
சந்தோஷம். ஏங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தை பிறந்துக்குது, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுதால. ஏண்டா, கஷ்டப்பட்டவன் குடும்பத்துல குழந்தை பிறகுது. ஆமா. சும்மா இருக்கிறவனா எதுக்குடா உனக்கு புள்ள பிறந்து? ஏங்க எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரக்கு வாங்கி கொடுத்தாங்க ஓடி இருக்கா. ஆமா. எல்லாத்துக்குமே சரக்கு வைக்கிறோம். நம்ம குழந்தை பத்தி சரக்கு வச்சா ஆகணும். ஏய், அந்த நாள்ல கல்யாணம் பிறந்தாவோ கல்யாணம் நடந்தாவோ குழந்தை பிறந்தாவோ போய் மனசார வாழ்த்திட்டு ஆமா. அந்த குழந்தைய தொட்டு கும்பிட்டு வருவாங்க. அதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் அப்படி கிடையாது. மொத்த கோட்டை இல்லாத பம்சனி வர மாட்டோம். அப்படியா? பம்சனி வரனா கோட்டை கோயில் எழுதிடணும். சரிப்பா. நீங்க கேட்டது அத்தனை எனக்கு என்ன மனசுல கொடுவா. ஆகினால் உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ கஞ்சனாவை தருகிறேன். எடுத்து சந்தோஷப்படுங்க. ராஜா, இங்க பாருங்கள் தந்தையே, உண்மைதாம்மா. அடகு வாழ்ந்த ஆண்மகன் பிறந்திருக்கிறார். உன் பேர பிள்ளைய பாருங்கள் அப்பா. கட்டப்பாறை. குழந்தை பிறந்துட்டா அவங்க யாரும் தெரியா? பாத்து வந்துச்சு. அடடடடா, என்ன அழகாகுதுங்க திருடனுக்கு போறது. ஆனா பாவி, திறமைசாலிக்கு போறது எப்படி இருக்குது பாருங்க. உண்மையிலேயே திறமசாலி தாண்டா. அதானே. அவன் விதி வசத்தால அவர் போய் விட்டார். சரி, பரவாயில்லை. அம்மா, அவங்க அம்மால போட்டு வந்தாயா குட்டகலிக்கு வர வேண்டும். வாங்க சாமி. பெரியோர்கள் தரிசனம் என்று கிடைக்கிறதோ அன்றே அந்த குடும்பத்திற்கு சுவாமி, ஒரு விடிவு காலம் என்று சொன்னார்களே, அது பொழுதல சாமி. மாத்தண்ட மன்னவா, ஆமாம், நான் உரைத்த பிரகாரம் கைலாயம் சென்றீரா? ஆண்டவரை கண்டி என்ன உரைத்தார்? அவருடைய அருளால் 2 கனி கொடுத்தார். அடடே, ஒரு கனி என் மகள் அருந்தினார், ஒரு கனி பூஜை அறையில் இருக்கிறது. அப்படியா? அந்த கனியை புசித்த உடனே அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. சந்தோஷம். உங்களுக்கு துணை தெரிந்து விட்டதா? இருந்து விட்டது சாமி. ஆமா, அந்த மற்றொரு கனியை கொண்டு வாய். அப்படியா? ஆமா. புறப்படுகிறேன். ராஜுடி ஐவதரா பூச்சார பாறா. என்ன இது சுவாமி அதிசயமாக இருக்கிறது? இது கருத்தில் குழந்தை. அந்த கனியை என் கரம் தொட்டு எடுத்தேன், தவறி கீழே விழுந்து விட்டது. ஆனா குழந்தையாக இருக்கிறது. அடாத செல்வமே, வருத்தம் வேண்டாம், ஆண்டவன் கொடுத்த வரம் அம்மா. என்னையா ஆச்சரியா இருக்குது. இல்லடா, ஆச்சரியமாக இருக்கு. ஆச்சரியமாக்குது. அந்த கனியை போய் கரந்தொட்டி எடுத்துட்டே தவறி கீழே விழுந்து போச்சு. ஆமா, உடனே பார்த்தா குழந்தையா இருக்குது. குழந்தையா இருக்கிறது. என்னப்பா இது? ஆண்டவன் கொடுத்த கனி. அந்த ஆண்டவன் தான் இந்த அருளை வழங்கியிருக்கிறார். என்னத்துக்கு பீர் பீர் நாய்வே. குழந்தை அடிக்காதடா. மானா அது ஐந்து கிடக்குது. இந்த பிள்ளைகள் சிறப்போடு இருக்கிறார்கள். ஆமாம் சுவாமி. அழகாக இருக்கிறார்கள். சாமி பார்த்தையா, எப்பொழுது வந்து நீங்கள் காலடி எடுத்து வைத்தீர்களோ இனி என்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் தான் சுவாமி. அதான் உனக்கு கூட கறி வந்து வச்சுக்கிறியா நீ? ஏய், சுவாமி பற்றி தவற பேசாதீங்க. என் குடும்பத்துக்கு கூட வா சாமி, எனக்கு இந்த மாதிரி என்ன ஒரு மாதிரி சொல்லிட்டு போகுது. அப்படியா? நான் வரேன். அவரு என்ன குழந்தை கொடுக்குற தெரியுமா? அவரு யார் அவன்? மகளே, பிள்ளை பிறக்கவில்லை என்று வருத்தத்தோடு இருந்தாய். ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளையாக இருக்கு. இன்னும் என்ன வேண்டும் உனக்கு? இந்த குழந்தைகளுக்கு நீதான் பெயர் சூட்ட வேண்டும் சுவாமி. அப்படியா? ஆம் சாமி. ஆகட்டும். சாமிடா. என்னது? ஆம் சாமி. ஆமாம் சுவாமி. ஆம் சாமி. ஆம் சாமி இல்ல, ஆமாம் சுவாமி. ஆமா சாமி. சரி, பெயர் சுட்ட போகிறேன். வாயிலே வைங்க. ஏய், யார் வாயில? என் நாவிலே வைத்து விடுகிறேன். பேர் உனக்கு வைக்க தெரியுமா? நாவினால் நான் வைப்பேன். நீ வைப்பியா? அண்ணா, உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? என்ன உனக்கு தெரியுமாவா? ஏய், ரமேஷ், என்னங்க? உனக்கு தெரியுமா? ஏங்க எங்க ஊர்ல பேர் போன பெருமாள் சாமி யாருன்னா என்ன தான் சொல்லுவாங்க. பேர் வைக்கிறதுலே பேர் போன பெருமாள் சாமி. என்னப்பா சொல்ற? நான் பேர் வச்ச ஒரு வயசு கூட ஊர்ல உருப்படியா கிடையாது. டேய், டேய், எங்க? ஏங்க பெரிய பெரிய இடத்துல வேலை செய்யுங்க. எல்லாம் நம்ம ஊர்ல கிடையாது, பெரிய பெரிய இடம். அமெரிக்காவா? அதை விட பெரிய இடம். ஜப்பானா? அதை விட பெரிய இடம். அதை விட பெரிய இடம். அதை விட அதோட என்ன வேற என்ன பெரிய இடம்? அதை விட பெரிய இடம்டா. என்ன இடம்? ஆ, என்ன இடம்? எல்லா சேம்பர்ல செங்கல் அறக்குதுங்க. சாம்பூர் செங்கலா? என்ன ஊர்ல? ஆ, சாம்பூர்லையா? பூந்தமல்லியில இருந்து அஞ்சுக்கார வெறும் வேலை செய்யுதுங்க பாரு.
ஏண்டா என்னங்க நீ பேர் வச்ச குழந்தை பூரா செங்கல் சூழலில் தான் வேலை செய்தா என்ன செங்கல் சூழ்நிலை வேலை செய்தாரு செங்கல் அறக்கிறது கேவலமா பேசுகிறா எத்தனை லாக்டவுன் போட்டாலும் பரவாயில்லைங்க செங்கல் அறக்கிற வேலைக்கு மட்டும் தடையே கிடையாது போய்தோட போனோமா 1000 கல் எடுத்தமா துட்டு வாங்கணுமா மார்க்கெட்டுக்கு போய் சிக்கன் மட்டன் மீன் எடுத்தாந்து குழம்பு வச்சுட்டு குடும்பத்தோட சாப்பிட்டு நிம்மதியா ராத்திரில பாய போட்டு குடும்பத்தோட படுக்கணும் உங்களை மாரியா வேக வண்டி எடுத்துக்கின்னு வேன் வண்டி எடுத்துக்கின்னு புட்ரா ஏறுற வந்து சீனை கட்டி லாக்டவுன்ல போலீஸ்காரன் வந்து டாய் ஏன்டா ஆட்ட ஆடுறீங்க அப்படியே ஐயோ சாமி நாங்க போயிரு சாமி எங்களை விட்டு சரியே இவ்வளவு சொல்லிக்கிறியே நீ தலைக்கு சொல்ல வந்தேன் ஆமா அப்போ போலீஸார் வந்த உடனே என்ன சொல்ற நீ கொரோனா டைம்ல வந்து டேய் ஏன் நாடகம் நடத்துற நித்ரா நாடகம் அப்படின்னாரு ஐயா வணக்கம் கௌரமா உள்ள வந்துட்டேன் என்ன உள்ள வந்த ஓடிட்டு பின்னா ஐயத்துக்கு நாமான்னு போயிடுன்ட்டேன் சரிப்பா பேர் வைடா சீக்கிரம் பேர் வைப்பா வச்சிட்டீங்களா வைப்பா. நானே பேர் வச்சிரேன் பேர் வை ஐயா இவர் பொருள் ஒண்ணு ஆனா 2 பேரும் பங்கிட்டு கூப்பிடணும் என்ன சொல்ற ஆமாங்க பொருள் ஒற்றை ஆ, ஆனா பேர் வந்து ரெண்டு 2 பேரும் நீங்க 2 பேரும் பங்கிட்டு கூப்பிடணும் சரிப்பா இது பெரிய பையனா பெரிய பையன். அது சின்ன பையனா ஆமா. இந்த பையனை நீ எப்படி கூப்பிட்டு தெரியுமா ஆ. ரொம்ப மொல்லோ மல்லா மல்லா மொல்லோ மல்லா 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 அப்படின்னு நீ கூப்பிட்டோம் சின்ன பையன் அம்மா எப்படி கூப்பிட்டு தெரியுமா அடே கொட்டே ஏய் என்ன பெயர் இது ஏங்க பொம்னாட்டிக்கெல்லாம் எப்பவுமே வாட்சிட்டு தான் கூப்பிடுவாங்க குழந்தைங்கன்னா தெருவில் போய் விளையாடிட்டு பாரு எப்பவுமே பொம்னாட்டிக்கு வாட்சிட்டு தான் கூப்பிடுவாங்க அதனால நீ மொல்லா மல்லா 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 மல்லா. அம்மா கொட்டே மலைக்கோட்டைன்னு ஒரு பேராடா ஏன் அது வேணா நல்லா இல்லையா? இப்படி எல்லாம் வைக்க கூடாது ஒரே எழுத்துல பேர் வச்சிரு நம்ம லாங்கற பேர்லாம் வேணாம் ஆ. ஒரே எழுத்துல என்ன பேருப்பா டேய் சூப்பரா வந்து வந்து புடங்க போதீரும் உன்னை சுவாமி மகளே என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்களே பெயர் சொல்லுங்க ஆகட்டும்மா வாயில நோய் இருந்தா வாய் பயன்னு வச்சுக்கோ எங்க இருந்தா வர இல்ல காதல் நோய் இருந்தா குச்சின்னு வச்சுக்கோ எங்க இருந்தமா அவனை குடிச்சுன்னு வந்தீங்க ஆரணி போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆ? எங்க காட்டுங்க? அங்கவே இருக்க வேண்டியதானே நீ தான் வயசானி மகளே முதலாவது பிறந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க போகிறேன் தெரியுமா சுவாமி 36 மாதங்கள் ஆமா. உன் கருவறையில் இருந்ததால் வீரத்தோடு பிறந்திருக்கிறார் வீரத்தோடு பிறந்திருக்கிறார். அவன் முகத்தை பார்க்கும்போது தெரிகிறது ஆ, ஆ. வீரபாலு வீரபாலன் அவனுக்கு பெயர் ஆமா. இரண்டாவது பிறந்த சிறிய குழந்தை மகனுக்கு என்ன பெயர் சிவனுடைய அருளால் பிறந்தது அடடடா ஆமாம் எவ்வளவு சிரித்த முகத்தோடு பூஜை அறையில் பிறந்ததான் சிவபாலன் வீரபாலன் சிவபாலன் சிவபாலன் வீரபாலன் சிவபாலன் அப்பா மகளே. இந்த சந்தோஷமான நேரத்தில் ஏய், என் மக்களுக்கு பிறந்த நாள் விழா ஆமாங்க. ஆகையால் முடிச்சு வச்ச பெயர் சூட்டு விழா முடிந்து விட்டது சிறப்பாக முடிந்து விட்டது. உங்கள் நிகழ்ச்சி நடக்கிறது கண்ணுக்கு ஏய், விருந்தளிக்கிறேன். கண்ணுக்கு விருந்தளிக்கிறேன். கண்ணுக்கு விருந்தளிக்கும் நேரா கையில சிறந்த